இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வருடம் டிசம்பர் 23ஆம் தேதி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்துட்டு இருந்த மாணவிக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போது அந்த மாணவி எவ்வளோ தைரியமாக முன்வந்து அந்த விஷயத்த சொன்னாங்க அப்படின்றதையும், அந்த ஃபேமிலி எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி முன்வந்தாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ ஆனால் அந்த பெண் எந்த அளவுக்கு அலைக்கழிக்கப்பட்டாள் அப்படின்றத பார்த்தோம். காவல்துறை முதல்ல ஞானசேகரன் கைது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் விடுவிக்கிறாங்க, மறுபடியும் ஒரு ப்ரெஷர் வந்த அப்புறம் மறுபடியும் கைது பண்ணுறாங்க. அண்ட் தமிழக அரசும் இது அப்போ ஒரு பெருசான ஒரு விஷயமா எடுக்கலை. அந்த தமிழக அரசும் திமுக கட்சியை சார்ந்தவன் தான் அவன் அப்படின்றது பட்டவர்த்தனமா எல்லாருக்குமே தெரியுது. துணை முதல்வர் உதயநிதி அவர் கூட போட்டோ எடுத்திருக்காங்க, அமைச்சர் மா சுப்பிரமணியன் போட்டோ எடுத்திருக்காங்க, கட்சி போஸ்டர்ல அந்த பேர் இருக்கு, கட்சியில் நடந்த அந்த தேர்தல் பணிகள் எல்லாமே பிரச்சாரத்தின் போதெல்லாம் போறது, இந்த ஃபுட்டேஜ் எல்லாருமே பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் என் கட்சிக்கார இல்லை அப்படின்னு முதல்ல சொல்றது, இல்லை என் கட்சியோட அனுதாபின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை கட்சியில இருந்தால் கட்சியை விட்டு நீக்கிட்டோன்னு சொல்றது. அண்ட் அப்பாவு அவர்கள் சபாநாயகர் அவர்கள் வெளியில பேசும்போது எங்க தம்பி ஞானசேகரன் அப்படின்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. ஸோ எந்த அளவுக்கு தமிழக அரசனுடைய அந்த அவல நிலை முதல்ல இருந்திருக்கு அப்படின்றது பட்டவர்த்தனமாவே நமக்கு தெரியுது. அதன் பிறகு இன்னைக்கு அவங்க மார்த்தட்டி கொள்றாங்க. 6 மாதத்துல காவல்துறை சரியாக செயல்பட்டு ஒரு 5.5 மாதத்துல இதனுடைய தீர்ப்பு வந்தது குற்றவாளி அப்படின்றது. இன்னைக்கு அந்த தீர்ப்பும் கொடுத்துருக்காங்க, என்ன தண்டனை அப்படின்றதுக்கு மார்த்தட்டி கொள்றாங்க. தமிழக அரசும் காவல்துறையும் பாராட்டுறாங்க தமிழக அரசு அப்படின்றதையும் பார்க்குறோம். இந்த அளவுக்கு இந்த பெண் அலைக்கழிக்கப்பட்டு இன்னைக்கு அவளுக்கான நியாயம் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு குறுகிய காலம் அப்படின்றது கண்டிப்பாக இது பாராட்டத்தர ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த அளவுக்கு இது ஒரு சென்சேஷன் நியூஸாக இந்திய அளவுக்கு ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் திமுகவுக்கு எதிரான இந்த கட்சிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். திமுகவுடைய எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக அன்னைக்கு சட்டமன்றத்தில் யார் அந்த சார் அப்படின்ற ஒரு டிஷர்ட்டாக இருக்கட்டும், ஐடி விங் செயல்பட்ட விதமாக இருக்கட்டும், அன்னைக்கு இதை ஒரு சென்சேஷன் நியூஸாக மாற்றினாங்க. அதுவும் தவிர அன்னைக்கு பாஜகவோட மாநில தலைவராக இருந்த இன்றைய முன்னாள் பாஜக மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு போராட்டமாக பார்த்துருப்போம். அவர் பண்ண அந்த சாட்டையடி போராட்டம் அப்படின்றது அதுதான் அன்னைக்கு இந்திய அளவில் இருக்கும் எல்லா நியூஸ் சேனல்லையும் சென்சேஷனாக போச்சு. எதுக்கு ஒரு மாநில தலைவர் சாட்டையடி போராட்டம் நடத்தணும் அப்படின்றத பார்த்தோம். அந்த பெண்ணுக்கு எந்த அளவு சப்போர்ட் கொடுக்கப்பட்டது அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் முக்கியமா அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டியை காவல்துறை வெளியிடுறாங்க. அவங்க தரப்புல வெளியாகுது. அது அப்புறமா அவங்க சொல்றாங்க இல்லை டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படின்ட்டு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. அதற்கு இன்ன வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்றது தெரியப்பட வரல. அண்ட் முக்கியமா யார் அந்த சார் அப்படின்றதுக்கும் இன்னி வரைக்கும் எந்த ஒரு விடையும் கிடைக்கப்படல. ஆனால் குற்றவாளி அவன்தான் அப்படின்றது மே 28ஆம் தேதி சென்னை நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அதை சொல்லிட்டாங்க. இவன் தான் குற்றவாளி அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஏன்னா 11 குற்றங்கள் அவன் மேலே சுமத்தப்பட்டிருந்த 11 ப்ரூவன் அப்படின்றது. ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு தான் என்ன தண்டனை அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அந்த தண்டனை அப்படின்றது 30 ஆண்டு காலம் சிறை தண்டனை. இந்த 30 ஆண்டு கால சிறை தண்டனையில் எந்த ஒரு தண்டனை குறைப்பும் நடத்துறதுக்கான எந்த சான்சஸும் இல்லை. ஸோ ஆயுள் தண்டனை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 90,000 rupees அபராதமாகவும் விதிச்சிருக்காங்க. இந்த அபராதத்தை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வழங்கணும் அப்படின்றதையும் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் எத்தனை வருடம் என்னென்ன அபராதம் அப்படின்றத இதில் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். அண்ட் முக்கியமாக இந்த ஒரு விசாரணை நடக்கும்போது தான் தெரியுது இன்னொரு பெண்ணையும் இவன் மானபங்கம் படுத்தியிருக்கான் அப்படின்ற ஒரு சிபிசிஐடி தரப்பில் ஒரு விசாரணையும் தற்போது நடந்துட்டு இருக்குது. அண்ட் முதல்ல தெரியும் இவனுக்கு குற்ற பின்னணி இந்த குற்றவாளிக்கு இருக்குது அப்படின்றதையும் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் முக்கியமாக இவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, எதன் அடிப்படையில் இந்த அபராதம் சரி இந்த தண்டனையும் சரி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அரசு தரப்புல 29 சாட்சிகளை இவங்க விசாரிச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் எனக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. முதல்ல பிரிவு 329 அதன் கீழ் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறல் நடத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 3 வருடங்கள் தண்டனை வழங்கியிருக்காங்க. அண்ட் பிரிவு 126 கீழ் 2 அதுல மாணவியை செல்ல விடாமல் சட்ட விரோதமாக தடுத்ததுக்கு அதுக்கும் 1 மாசம் தண்டனை கொடுத்திருக்காங்க. அண்ட் பிரிவு 67 வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 1 வருடம் மற்றும் 10,000 அபராதம் விதிச்சிருக்காங்க. அண்ட் பிரிவு 127 அதுல 2 பிரிவுல உடலில் ஏற்படுத்திய அந்த காயங்களுக்காக மட்டுமே 1 வருட கால தண்டனையும் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் பிரிவு 75 கீழ் 2 இதுல விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்ததால் அதுக்கும் 3 வருட காலம் தண்டனை இருக்கு. அண்ட் பிரிவு 76 மாணவியை கடுமையாக தாக்குதல், உங்களை தாக்கியிருக்காங்கல்ல, அடிச்சிருக்காங்க, அதுல ஏற்பட்ட காயத்துக்கு தனியாக அண்ட் தாக்குனதுக்கு தனியாக. ஸோ தாக்குனதுக்காக 7 வருடம் தண்டனை மற்றும் 10,000 அபராதம் விதிச்சிருக்காங்க. அண்ட் பிரிவு 64
ஒன் அதன் கீழ் வந்து ஒன் அதில் பாலியல் வன்கொடுமை அது நடத்துறதுக்காக தான் வந்து இந்த ஆயுள் தண்டனை அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரிவு 351 இதில் வந்து அதன் கீழ் 3 அதில் மாணவிக்கு வந்து கொலை மிரட்டல் வந்து விடுத்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கொலை மிரட்டல் வந்து விடுக்கப்பட்டதுக்கு வந்து 7 வருடம் மற்றும் 10,000 வந்து அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க. அடுத்ததாக பிரிவு 238 கீழ் பி இது பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல். ஸோ ப்ரூஃபை வந்து அளிக்க பார்த்ததுக்காக அதுக்கும் வந்து 3 வருட காலம் மட்டும் 10,000 வந்து அபராதம் வந்து நீதிமன்றம் விதிச்சிருக்கு. அடுத்ததாக தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000. ஸோ அந்த பிரிவு 66 கீழ் இ அதில் வந்து தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல். ஸோ அதுக்காக 3 வருடம் மற்றும் 25,000 அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க. இறுதியாக தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2002 பிரிவு 4 அதன் கீழ் வந்து 3 வருட காலம் வந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அண்ட் மொத்தமாக இதில் போடப்பட்ட அபராதங்கள் எல்லாமே சேர்த்து 90,000 rupees அப்படின்ற அந்த அபராத தொகையை வந்து நீதிமன்றம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மாதத்துக்குள்ளே இதற்கு வந்து ஒரு 5.5 மாதத்துக்குள்ளே இதற்கு ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்றது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஸோ இது மாதிரி என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் துரிதமாக செயல்பட்டு ஒரு நடவடிக்கை இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு குறைந்த காலத்தில் வந்து ஒரு தீர்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நடந்து அதற்கு ஒரு தண்டனை கொடுக்கறத விட இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் முன்னாடியே கண்டிப்பாக அது வந்து ஒரு கல்லூரி ஒரு வளாகம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத கண்டிப்பாக தடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்புகள் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களாக ஆண்களாக இருக்கட்டும், எந்த ஒரு ஜெண்டராக இருந்தாலும் இந்த மாதிரியான பாலியல் ரீதியான வன்கொடுமைகளை அத்துமீறல்களும் நடக்காமல் பார்க்கறதுக்கு ப்ரிகாஷனாக நம்மளும் இருந்துக்கலாம். நமக்கான எல்லா செக்யூரிட்டியே வந்து காவல்துறையும் சரி தமிழக அரசும் சரி வழங்கணும். அந்தந்த இடத்துலையும் ஸ்கூல் காலேஜஸ் எந்த இடத்துலையும் சரி ஸோ அதை நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ரிகாஷனாக வந்து ஆன நடவடிக்கைகள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பாதுகாப்பு வந்து அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தண்டனை இந்த கொடுக்கப்பட்ட தண்டனை வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் கொடுத்துருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. நம்ம மக்களாக எல்லாருக்கும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தை வந்து இந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நன்றி.